இதுதாங்க திராவிட மாடலுடைய அற்புதமான செயல்பாடு. இந்த மாதிரியெல்லாம் அவங்க அதிபுத்திசாலித்தனமாக யோசிக்கிறனால தான் எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், மீண்டும் மீண்டும் ஊழல் செய்து மக்களை ஏமாத்தினாலும், மீண்டும் அடுத்த தேர்தலில் அந்த மக்களை மறக்கடித்து வைத்து மீண்டும் அவர்கள் அந்த மக்களாலேயே தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்த திட்டங்களில் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இத்தனை நாளாக இந்த வக்கீல், இந்த வழக்கறிஞர்கள் எங்கே போனாங்க? நடந்து எத்தனை நாள் ஆச்சு? ஏன் இப்போ வந்து கூவுறாங்க அப்படின்னா, சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் அப்படியே வந்து கூட்டம் திறந்து விட்டால் இப்படி கூவுறதுக்கு பலவிதமான விஷயங்களை திமுக வச்சுருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஏனென்றால் இன்றைக்கி ஏன் கூவுது இதுகள்லாம் அப்படின்னா, நிச்சயமாக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் விஜயுடைய வழக்கில் இருக்கக்கூடிய தன்மையில் என்ன முடிவெடுத்திருக்கு அப்படிங்கிறது நாடு முழுக்க பரபரப்பாக எல்லா செய்திகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. இதைய திசை திருப்புவதற்காக உடனடியாக களமிறங்கி போராடக்கூடிய ஒரு ஆணையை இவர்களுக்கு பிறப்பித்திருக்கு. இவங்க இறங்கி இன்றைக்கி போராடுறாங்க. அதனால் இந்த போராட்டத்தையெல்லாம் பார்த்து பரவாயில்லையே, வழக்கறிஞர்கள்லாம் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. திசை திருப்பக்கூடிய காரண காரியங்கள் இல்லாமல் திமுக காய்களை நகர்த்தாது. ஏனென்றால் இது விஞ்ஞானபூர்வமான ஊழல்.